Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. ஆலங்குளம் அருகே கடையின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான KTM பைக்கை மாஸ்க் அணிந்து வந்த திருடன் லாக் செய்யப்பட்டிருந்த அந்த வண்டியை காலால் ஹேண்ட்பாரை உதைத்து லாக்கை உடைத்து பைக்கை திருடிச் செல்லும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்துள்ள அம்பலவாசகர் தெருவை சேர்ந்தவர் விக்னேஷ்குமார். வயது 31 ஆகிறது. திருமணமானவர். இவர் டெய்லராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நெல்லை தென்காசி 4 வழி சாலையை ஒட்டியுள்ள தனது உறவினர் ஒருவர் நடத்தி வரும் டெய்லர் கடையில் துணி தைக்கும் டெய்லர் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 3 மணி வரை துணி தைக்கும் வேலை இருந்ததால் இரவு முழுவதும் இருந்து துணியை தைத்துவிட்டு தான் கொண்டு வந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான KTM பைக்கை கடையின் முன்பு நிறுத்திவிட்டு கடையின் ஷட்டரை பூட்டிவிட்டு கடைக்கு உள்ளே தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்த்த பொழுதுதான் KTM பைக் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். உடனடியாக அருகிலிருந்த கடையின் CCTV கேமராவை பார்த்தபோது மாஸ்க் அணிந்து வந்த திருடன் ஒருவன் வண்டி நிற்பதை முதலில் நோட்டமிட்டு யாராவது வருகிறார்களா என பார்த்துவிட்டு பின்பு வண்டியின் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டு பூட்டப்பட்டிருந்த வண்டியை எடுப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறான். லாக்கை உடைப்பதற்காக KTM பைக்கின் ஹேண்ட்பாரை காலால் உதைத்து லாக்கை உடைத்து பைக் மீது ஏறி உட்கார்ந்து காலை ஊன்றியவாறு அந்த இடத்திலிருந்து தள்ளி சென்றிருக்கிறார். பிறகு ஏற்கனவே தனது நண்பரோடு பைக்கில் அங்கு வந்திருந்ததால் தனது நண்பரின் உதவியோடு திருடப்பட்ட பைக்கை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்து விக்னேஷ் ஆலங்குளம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடனை CCTV காட்சிகளின் உதவியோடு தேடி வருகிறார்கள். Subscribe to One India and never miss an update. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur.